friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல மஷ்ரூம் பாப்கார்ன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெளிய நல்ல கிறிஸ்பியா கிட்டத்தட்ட நம்ம KFC ல எல்லாம் வாங்குவோம்ல அதே மாதிரி அதே ஸ்டைல் அதே டெக்ஸ்சரோட ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மஷ்ரூம் ரெடி பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துர்க்கேன். அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பீஸஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப மெல்லிசாவும் இல்ல அதே ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதோட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் garam masala சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா நம்ம 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். மஷ்ரூமை வந்து நல்லா டவல் வச்சு தொடச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டாலும் ரொம்ப சாகி ஆயிரும். அதனால வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாவு பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இது வந்து 1/4 கப் மைதா மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல மசாலா மட்டும் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். ஃபஸ்ட்டு ஒரு லேசான ஒரு கோட்டிங் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து அப்படியே தட்டிட்டு நம்ம வந்து மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல அதே பாத்திரத்தில் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாமே இதே மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இப்போ மீதி இருக்கல இந்த மாவு இதோட வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப கொஞ்சமாக, ஏன்னா வந்து இது வந்து அந்த டெக்ஸ்சர் அந்த வெளியே வந்து அந்த பொறுப்பாக ஒரு டெக்ஸ்சர் வரும்ல அதுக்காக நான் கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. லேசாக அந்த க்ரம்ஸ் அந்த க்ரம்மாக அந்த மாதிரி தெரியுதுல்ல, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். பொரிக்கும் போது நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அது கூடவே கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 கப்பை விட குறைவாகவே தண்ணி போதும் நமக்கு. சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மஷ்ரூம்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு இந்த ட்ரையாக வச்சுருக்கோம்ல அந்த மஷ்ரூம்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு இந்த தயிர் தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த கையை நல்லா தொடச்சிக்கோங்க. ஏன்னா கையில் தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மாவு வந்து கையிலையும் ரொம்ப ஒட்டும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீயாக நம்மளால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால் கையை நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு போதுமான அளவு மாவு வந்து கோட் ஆகும். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு மாவாக வேணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் லேசாக தண்ணியில் தொட்டுட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2ஆக பிரிச்சுருக்கேன். ஸோ ஒரு பேட்ச்க்கு தேவையான அளவு மட்டும் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயும் சைட் பை சைட் சூடு பண்ண வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு பேட்ச் மாவு கோட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயில் சேர்த்து நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து மீடியமை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். குறைவான சூடு இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும், நல்லா கிறிஸ்பியாக வராது, ஒரு மாதிரி சாகியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இப்படி போட்டதுமே பபிள்ஸ் வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஒரே டைம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணாலுமே நமக்கு வந்து அந்த இடம் இல்லாமல் டக்குன்னு அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகும். அப்படி இருக்கும்போதும் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது. அதனால நான் 2 பேட்சாக பிரிச்சுட்டு இல்லை 3 பேட்சாக பிரித்து கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படி அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் திருப்பி போட்டுடுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மஷ்ரூம் வந்து நல்ல ஒரு லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இது கரெக்டாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. வெளியே வந்து அந்த க்ரம் மாதிரி நம்ம சேர்த்தோம்ல அது வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் ஆட் பண்ணும். நல்லாயிருக்கும், அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டி நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுமே அப்படியே ஒரு பிளேட்லேயோ டிஷ்யூ பேப்பர்லேயோ வைக்காதீங்க. இதே இந்த மாதிரி அந்த ஓட்டை போட்ட கரண்டியில் வைக்கிறதுனாலும் ஓகே, இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு மெஷ் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு வந்து அப்படியே இந்த பிளேட்லேயோ இதில் பட்டோம்னா கீழே இருக்கிற லேயர் வந்து ரொம்ப சாஃப்டான மாதிரி ஆயிரும்ல, அதனால இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நிறைய நேரம் அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும். இதுக்கு மேலே வந்து நமக்கு வேறு ஏதாவது மசாலா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பெரிய பெரிய மசாலா இல்லை வந்து சாஸ் சேர்த்துக்கலாம், கெச்சப், இல்லைனா வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து மயோனேஸ் கெச்சப் அப்புறமா வந்து சில்லி சாஸ் சேர்த்து ஒரு இது பண்ணுவோம்ல கொஞ்சம் காரசாரமாக, அது வந்து சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் நம்ம வந்து இதை சாப்பிடலாம். ப்ளெயினாக சாப்பிட்றதோட கொஞ்சம் சாஸ் இல்லை வந்து மேலே வந்து ஏதாவது ஒரு மசாலா சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சடா, அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் பாப்கார்ன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? உள்ள மஷ்ரூம் கொஞ்சம் சாஃப்டாக, அதனால் வெளியே அந்த இதோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவையரம்புகள் மலரட்டும்.